மீனாக்கு, ராஜிக்கு, அத்தைக்கு எல்லாருக்கும் சேர்த்து இலை போடுமா. ஆ, ஆ, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அத்தை, நாங்களும் உங்க கூடயே சாப்பிட்டுக்கிறோம். ஆமா, நானுமே உங்க கூட உட்காந்து சாப்பிடுறேன். சரி. நீங்க எல்லாம் தனியா சாப்பிட போறீங்கன்னு சொல்லி இருந்தா நானும் உங்க கூடவே ஜாயின் பண்ணிருப்பேன்ல. என்னதான் இது உன் வீடா இருந்தாலும் நீ இப்ப விருந்தாளி. முதல் பந்தியில தான் உட்காந்து சாப்பிடணும். சாப்பிடுற நேரத்துக்கு தான் கடுகு இருக்கா கருவேப்பிலை இருக்கான்னு கேட்டுக்கிட்டு வருவாங்க. யாரு? பக்கத்து வீட்டுல இருக்கிறவதான். நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. அத்த உட்காருங்க, சாப்பிடுங்க. சரிங்க மாப்பிள்ள. பிரியாணி பண்ணிருக்கீங்களா? நாட்டுக்கோழி வறுவலு, மட்டன் கோலா உருண்டை, செட்டிநாடு எறா தொக்கு, மட்டன் சுக்கா, சோறு, அப்புறம் விரால் மீன் குழம்பு, ஸ்வீட்டுக்கு கவுனி அரிசி அல்வா எல்லாமே பண்ணிருக்கோம். தம்பி, ஒண்ணு இல்ல. ஏய், மத்ததெல்லாம் எடுத்து பரிமாறுமா. நல்லா இருக்கா? நல்ல இளம் ஆட்டுக்கறியா நானே போய் பார்த்து வாங்கிட்டு வந்து செஞ்சிருக்கேன். எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. பிரியாணி சூப்பரா இருக்கு. சான்ஸே இல்லம்மா. இப்படி ஒரு பிரியாணி பெரிய பெரிய ஹோட்டல்ல கூட கிடைக்காது. சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க. எனக்கா, நீங்க எதுவும் சொல்லல? சொல்றதுக்கு வார்த்தையே இல்லங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு ஆண்டி. அப்படியா? வீட்டு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா? தம்பி. மாமா, மாமா, மாமா. என்னங்க? இல்லப்பா, பிரியாணி எப்படி இருக்குன்னு கேட்டேன். செம்மையா இருக்குங்க. இது இந்த கவுனி அரிசியில அல்வா ஏதோ செஞ்சிருந்தேன்னு சொன்னீங்களே, இதானா அது? ஆனா காரமா இருக்கு. இது என்ன கார அல்வாவா? காரமா? கார அல்வாவா? ஏன் அத்தை, கார அல்வான்னு ஒண்ணு இருக்கு. ஏய், இவ ஒரு இல்ல, தொண்டையில வச்சோன்னா அப்படியே வழுக்கிட்டு போகுது, அதான் கேட்டேன். ஓ அப்படி இல்ல, அது மட்டன் சுக்கா. அல்வா இன்னும் பரிமாறவே இல்ல. ஓ, மட்டனா? பிரமாதம். நானும் எவ்வளவு இடத்துல சாப்பிட்டிருக்கேன். ஏன், இதே வீட்டுல இதுக்கு முன்னாடி சாப்பிட்டிருக்கேன். ரேவதி சமைச்சு கொடுத்து நான் சாப்பிட்டிருக்கேன். ஆனா இப்படி ஒரு சமையல நான் சாப்பிட்டதே இல்ல. பிரமாதம். தங்கராஜனே பாராட்டிட்டாருன்னா பிரமாதமான சமையல தான் இருக்கும் போல இருக்கே. நீங்க சமைக்கும் போது டேஸ்ட் பாக்கலையா? இல்லையே. ஐயோ, அப்பவே நான் பார்த்தேன். செம்மையா இருந்துச்சு, வேற லெவலு. இந்த சமைச்ச கைக்கு தங்க வளையல் போடணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இருக்கு உங்க சமையல். தங்கம் விக்கிற விலைக்கு எதுக்கு வளையல்லாம்? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றதுதான். உடனே வாங்கி கொடுக்கவா போறாங்க? மாப்பிள்ள, என் சமையல நீங்க சாப்பிட்டது இல்லையே. நீதான் அண்ணி வந்த கையோட சமையல் கட்டுக்குள்ள வரதையே நிறுத்திட்டியே. அதுக்கு முன்னால நானுமே நல்லா தாண்டி சமைச்சேன். விதவிதமா சமைப்பேன். நானும் ஒரு நாள் சமைக்கிறேன். அது என்ன ஒரு நாள்? இன்னைக்கு நைட்டே கூட நீங்க சமைச்சிருங்க, நாங்களும் உங்க கையால சாப்பிடுறோம். அது இன்னைக்கெல்லாம் முடியாது. இன்னொரு நாளைக்கு நான் சமைக்கிறேன். எல்லாரும் வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, நிறைய சமைச்சு வச்சிருக்கேன். ஹலோ, ஏங்க, நீங்க எதுக்குங்க வீட்டுக்கு வந்தீங்க? நான் என் மாமனார் வீட்டுல இருக்கேன். அப்படியா? சரி, ஒண்ணு பண்ணுங்க, நீங்க வீட்லயே வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு 3/4 மணி நேரத்துல வந்துடுறேன். ஏதாவது பஞ்சாயத்தாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் பிசினஸ் விஷயமா தான். ஒருத்தர் பார்க்க வந்திருக்காரு வீட்டுக்கு, நான் போகணும். ரேவதி, சாப்பிட்ட உடனே வீட்டுக்கு கிளம்பிடலாம். சரிங்க அண்ணே,
இப்பதான் 2 பேரும் வந்தீங்க. சாப்பிட்ட கையோட உடனே கிளம்பணுமா? இல்லம்மா வேலை இருக்கு அதான். ஆ, நீங்க போய் உங்க வேலைய பாருங்கண்ணே. அண்ணி கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாம்ல. நாங்களும் வந்து சமையல் அது இதுன்னு போயிட்டோம். சரியா பேசவே கிடையாது. வரதே எப்போவாதுதான். அப்ப கூட உடனே கிளம்பணுமா? எல்லாரும் என்ன மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்கீங்க? தம்பி என்ன இதுக்கு கூடவா அனுமதி கொடுக்க மாட்டாரு? சரி நான் சாப்பிட்டு கிளம்புறேன். இங்கே இரு. நான் சாயங்காலம் வந்து கூட்டிட்டு போறேன். சரிங்க. ஏமாப்ல இன்னொரு முக்கியமான விஷயம். நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோம்னு பேசிக்கிட்டோம்ல, இவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சேர்ந்தே போகலாமா? சரிங்க மாமா, நான் வேலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்றேன். போலாம். சரிங்க மாப்ள. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. தம்பி தம்பி சுரேஷ் தம்பி, சுக்கா வைக்கவா? வைங்க வைங்க. வை. சரி. நல்லா சாப்பிட்டியா? இன்னும் 2 நாளைக்கு எனக்கு சாப்பாடே வேண்டாம். அந்த அளவுக்கு நான் சாப்பிட்டேன். நானுமே நிறைய சாப்பிட்டுட்டேன். காலையில வழக்கமா ஓடுறதை விட ஒரு 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடணும். ஏமா, ஒரு நாள் நல்லா சாப்பிட்டா எதுவும் ஆகாது. எல்லாரும் கொஞ்ச நேரம் தூங்குங்க. மத்தியானம் படுத்தா எங்களுக்கு தூக்கம் வராதே. எங்களுக்கும் வராதுதான். அத்தை, நம்ம ஏதாவது விளையாடலாமா? ம், நீ என்ன உன் அத்தைய விளையாட கூப்பிடுற? எங்க வீட்ல நானு அத்தை அக்கா எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோமே. என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? தாயம், பரமபதம், தட்டாங்கல்லுன்னு ஏதாவது ஒண்ணு விளையாடுவோம். ஊர் கதை பேசிக்கிட்டே ஜாலியா சிரிச்சுக்கிட்டே விளையாடுவோம். நேரம் போறதே தெரியாது. கேட்கவே நல்லா இருக்கே. சரி, அப்போ தாயம் விளையாடலாமா? ஏய், 4 பேர் தானே விளையாட முடியும். அப்போ பரமபதம் உங்களுக்கு ஓகே இல்ல? ஏமா பரமபதம் இருக்கா? இல்லையே. அப்போ தாயமே விளையாடலாம். இல்ல இல்ல, அதுக்குமே டைஸ் எல்லாம் வேணுமே. அப்போ தட்டாங்கல்லே விளையாடலாம். அதான் ஈஸி. எனக்கு 7 சின்ன கல் எடுத்து கொடுங்களேன். சிங்கிள் மாதிரியா? ஐயோ, ஏமா யார் தலையிலயாவது போடவா? வெளியில இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எடுத்துட்டு வாங்க. கொல்லப்புறத்துல இருக்கும். நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி. ஏய், அவங்க தூங்குறாங்க பாரு. ஏமா, இவங்களை சுத்தி நம்ம கத்திக்கிட்டு இருக்கோம், எந்திரிக்க மாட்டேங்கிறாங்களே. உண்ட மயக்கம், வேற ஒண்ணும் இல்ல. அம்மா, இது ஓகேவா? ஓகே தான். முதல்ல எப்படி விளையாடணும்னு சொல்லி தரேன். இதுல ஒரு கல்ல கையில வச்சுக்கணும். மத்த கல்லெல்லாம் போடணும். எங்க போடணும்? ஏய், முன்னாடி போட வேண்டியதுதான். கையில இருக்கிற ஒரு கல்ல மேல தூக்கி போட்டு அது கீழே விழறதுக்குள்ள இங்க இருக்கிற கல்ல ஒரு கல்லை எடுக்கணும். அதே சமயத்துல மேல போடுற கல்லையும் புடிச்சிடணும். ஐயோ, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அத்தை, நீங்க ஒரு தடவை பண்ணி காட்டுங்க. இல்ல இல்ல, நீயே ஆடி காட்டுந்தா. எப்படி? அவ்வளவுதான். சூப்பரா விளையாடுன. ஏய், தேங்க்ஸ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தட்டாங்கல் விளையாடிட்டு இருக்கோம். தட்டாங்கல்லா? ஆமா. இருங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஏய், 2 கல்லா எடு. இப்போ 2 கல்லா எடுக்க போறோம். நல்லா பாத்துக்கோங்க. ஓகே? அப்படி கீழே அப்படி புடிச்சிடணும். எஸ். பாத்தியா எப்படி விளையாடுறான்னு? Oh my god, பயங்கரமா விளையாடுறீங்க. இத நாங்க கத்துக்கிறதுக்கே ஒரு நாள் ஆயிடும் போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். பெரிய ஆளா இருக்கீங்க நீங்க. இது என்ன பிரமாதம்? நான் சின்ன வயசுல கபடி எல்லாம் விளையாடுவேன் தெரியுமா? நான் பரிசெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸ்போர்ட்ஸ், குக்கிங்னு எல்லாமே பின்றீங்க. ஜாலியா ஃபன்னாவே இருக்கீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிட்டதும் தூங்குற பழக்கமே இல்லையா உங்களுக்கு? என்னங்க, பிள்ளைங்க விளையாட கூப்பிடுறாங்கல்ல, நீங்களும் வரீங்களா? நான் என்ன குழந்தையா? நான் வரல.
நான் உள்ள போய் தூங்குறேன். தூக்கத்தை கழிச்சிட்டோமேன்னு கோச்சிக்கிட்டாங்களோ? அதெல்லாம் இல்ல அத்தை. அவங்க கொஞ்சம் ஜெல்லஸ் ஆயிட்டாக. ஆமா ஆமா, கண்டுக்காதீங்க. நான் ட்ரை பண்ணவா? ம், சூப்பர் அண்ணி, கலக்குங்க. விளையாடட்டும். சூப்பர். செம. ஆ, அவ்வளவுதான். என்னப்பா கேம்ஸா? வாங்கத்தான். ஆமா, தாயம் விளையாடலாம்னு நினைச்சோம். டைஸ் இல்ல, பரமபதமும் இல்ல. அதான் இந்த விளையாட்டு விளையாடுறோம். சொன்னா வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. வெயில்ல வெளிய போவீங்களா? இதுல என்ன இருக்கு? நான் போய் வாங்கிட்டு வரட்டா? அதான் வேணாம் வேணாம், பாத்துக்கலாம். ரேவதி, சொல்லுண்ணே. நீயே எங்க கூட வெளியே வருவேன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தம்மா. நானும் ரொம்ப ஆசைப்பட்டேனே, ஆனா முடியல. உனக்காக நான் உன்னை கொண்டு வந்திருக்கேன். என்னண்ணே? ம், இந்தா. ஹை, சிப்பி. நாங்க போன இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போக முடியல. அதான் நாங்க போன இடத்துல இந்த சிப்பியை பார்த்தோம். அதுல கொஞ்சம் உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ்ண்ணே. ம், அடுத்த தடவை நீங்க எங்க போனாலும் நானும் வந்துடுறேன். கண்டிப்பா வரணும். சரி, நீங்க விளையாடுங்க. ஆ? எல்லா அண்ணன்களும் ஒரே மாதிரிதான். தங்கச்சிய குழந்தை மாதிரி தான் பாப்பாங்க. தங்கச்சியும் ஒரே மாதிரிதான். அண்ணன் சின்னதா ஏதாவது பண்ணாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கரண்ட் எப்போ வரும்னே தெரியலையாண்ணா. சொன்னேனேடா, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏதோ பிரச்சனைன்னு. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வந்துரும். இன்னும் இங்க கேம் முடியலையா? அது அப்பவே முடிஞ்சிருச்சு. இப்போ சும்மா தான் பேசிட்டு இருக்காங்க. ம். என்னடா சுரேஷ், பவர் கிட்டா? ஆமா மாமா. சிரிப்பு நம்ம வீட்ல இருந்தா வருது. ஆமா மாமா, உள்ள லேடிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏண்டா, வீட்ல இருக்க பொம்பளைங்க இப்படி சிரிச்சிட்டு இருந்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்னு நினைப்பாங்க.